ராஜ்மா வச்சு கேக் செய்ய முடியுமா? அதுவும் சாஃப்ட் அண்ட் டேஸ்டியா? ஆமாங்க, ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச்சாக இருக்கிற ராஜ்மா வச்சு தான் இன்றைக்கி சாக்லேட் கேக் செய்ய போகிறோம். வணக்கம், நான் டாக்டர் சபரிகிரிஜா, சித்தா டாக்டர் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் ஆரோக்கியா பேக்ஸ் அண்ட் ஃபுட்ஸ். ராஜ்மாவில் கிரேவி சாப்பிட்ருப்பீங்க, ராஜ்மாவில் கேக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யூஸ்வலாக இல்லாமல் யூனிக் அண்ட் ஹெல்த்தியாக ராஜ்மாவில் கேக் செய்யலாமா? ஃபஸ்ட்டு ராஜ்மாவை 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துடலாம். ஊற வச்ச ராஜ்மாவை குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி 6 விசில்ஸ் வர வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் வேக வச்ச ராஜ்மா 1 கப்பு, பால் 1/2 கப்பு, உருக்கின வெண்ணெய் 1/4 கப்பு, நாட்டு சக்கரை 1/3 கப், 2 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 10 பேரிச்சம்பழத்தை ஹாட் வாட்டரில் ஊற வச்சு ஆட் பண்ணிடலாம். இது எல்லாமே ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பவுலில் ஆலிவ் விதை பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், கொக்கோ பவுடர் 4 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், உப்பு 1 பிஞ்ச் ஆட் பண்ணி ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது இதை ராஜ்மா மிக்ஸில் ஆட் பண்ணிவிட்டு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இதை 7 இன்ச் டின்னில் செட் பண்ணி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட்டட் அவனில் 180 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் ராஜ்மா கேக் ரெடி. இதை கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ணிவிட்டு டீமோல் பண்ணிடலாம். அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் ஒன்று இருக்குது. ஒரு பவுலில் டார்க் சாக்லேட் 30 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் ஃப்ரெஷ் க்ரீம் 15 கிராம்ஸ் ஆட் பண்ணி டபுள் பாயிலிங் மெத்தடில் சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணிடலாம். அதை மேலே அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் சாக்கோ சிப்ஸை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். சாஃப்ட் அண்ட் சாக்லேட்டியான ராஜ்மா கேக் ரெடி. ராஜ்மா கேக்கே ஸ்பெஷல் தான், ஆனால் ராஜ்மா கேக் இன்னும் ஸ்பெஷலாக இருக்கிறதுக்கு காரணம் மேலே உள்ள சாக்லேட் கனாஷ் தான். ஸோ சாக்லேட் கனாஷ் அப்ளை பண்ணுற ஸ்டெப்பை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஹெல்த்தி ரெசிபி வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.